புதுக்கோட்டையில் உள்ள திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை எம்பி அலுவலகத்தில் நடைபெறும் முகாமில் எம்பி துரை வைகோ பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்று மனு சம்பந்தமான விவரங்களை கேட்டறிந்து அந்தந்த துறை ரீதியாக மனுக்களை அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தார். இதன் சம்பந்தமாக 600க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் அறந்தாங்கி தொகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற மாற்றுத்திறனாளி எம்பி துரை வைகோவிடம் தனக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட எம்பி துரை வைகோ இந்த முகாமில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் மட்டுமே கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருவதாகவும் அறந்தாங்கி தொகுதி ராமநாதபுரம் எம்பி தொகுதியில் வருவதால் அந்த தொகுதி எம்பி நவாஸ் கனியை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்தார். மேலும் உடனடியாக நவாஸ் கனியை போனில் தொடர்பு கொண்ட துரை வைகோ மாற்றுத்திறனாளி செந்தில்குமாருக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மாற்றுத்திறனாளி எம்பி துரை வைகோவுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த மனு முகாமில் மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் மதிமுகவைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஃப்ரெண்டு வண்டி அது உங்கள் வண்டி கவலைப்படாது. எந்த ஊர் சொந்த ஊர் அறந்தாங்கன்னா இங்கே வராதுங்க. நீங்கள் இருக்கிறது எங்கே இருக்கிறீங்க? அறந்தாங்க தான் வரீங்க இங்கே இவ்வளோ தூரம். அறந்தாங்கன்னா நவாஸ்கனி நான் ஒன்று பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்காண்டி நவாஸ்கனி கிட்ட சொல்லி என் நண்பர் தான் அவர்கிட்ட சொல்ல வாங்கி கொடுக்குறேன் நான். சரிங்களா? அவர் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அறந்தாங்கி உங்கள் தொகுதியில் வருது. அது கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. 80% ஹேண்டிகேப்டு, குறைஞ்சது 70% இருக்கணும் ஹேண்டிகேப்டுக்கு. அது அந்த வண்டி தான் கேட்குறாரு. நான் லெட்ரு ஒன்று போட்டு செஞ்சு உங்களுக்கு நம்பர் இப்போ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறீங்களா? சரி மாமா, உங்கள் பிஏ நம்பர் அனுப்பிச்சிருங்க மாமா. நான் உங்கள் லெட்ரு போட்டு டிராஃப்ட் அனுப்பிச்சிட்டா. அது 80% ஹேண்டிகேப்ட் இருக்குது அவருக்கு. அவர் பேர் வந்து செந்தில்குமார், அறந்தாங்கி. பார்த்துக்கோங்க மாமா. பரவாயில்ல மாமா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. செந்தில்குமாரோடைய அந்த கோரிக்கை எம்பிஏ பேசியாச்சு, உங்கள் எம்பிஏ பேசியாச்சு. நான் பார்த்துக்கிறேன். லெட்டர் எங்கிட்ட இருக்கட்டும். இருந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்களா? லெட்டர் இருக்கு இல்லையா? அவர் அறந்தாங்கி உடனே அடிச்சு கொடுத்துட்டானா கையோட கொடுத்தாரு.